நான் ஏற்கனவே எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். எல்லோரும் திரும்பி காமிச்சு நடத்துகிறேன். நல்லா பார்த்துங்க. இந்த காங்காச்சானா காமிச்சேன். அந்த 18 எழுத்துக்கு முன்னாடியும் இந்த சின்ன கொம்பு எழுத்து சேர்த்தேன்னா கே ஞே சேன்னு 18 எழுத்துக்கு செட் ஆகும். குருட்டு பாடமே கிடையாது. நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களது மாதிரி 18 படின்னு சொல்கிற ஆள் கிடையாது. நான் என்ன ஏன்னு வந்தால் இது வரும், அவ்வளோதான். இதில் குழம்பாது குழந்தை. ஏன்னா இதை போடு. அப்போ காங்காச்சானாக்கு முன்னால் 18 எழுத்துக்கும் இந்த ஏ அப்படின்னு வந்தால் இதுதான். அப்போ கே ஞே அப்படி வருதுன்னா இதுதான் இருக்கும். குழப்பிக்காது குழந்தை. சரி, அதே காங்காச்சானா முன்னாடி இந்த ரெட்டை கொம்பு வந்துச்சுன்னா கே ஞே சே அப்படி போவோம். ரைட். அதுக்கு அடுத்தது பாரு, அதே காங்காச்சானா முன்னாடி இந்த மொட்டையாக இருக்கும். நான் இருக்குதுல 2 சொல்லினா அதில் மொட்டையாக இருக்கணும். இது வந்து தானே உனக்கு ஈஸிக்காக அதை சொல்கிறேன். இந்த ரெட்டை மொட்டை எழுத்து வந்து தானே 2 சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ. மொட்டையாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. முன்னால் ஷார்ப்பாக இருந்தால் அது நான் ஆகிடும். இந்த மாதிரி போட்டு காங்காச்சானா இது பக்கத்தில் போட்டுனே வந்தேன்னா ஐ கை நை சை ஃபுல்லாக மாறின்னு போயின்னே இருக்கும். போட்டு டெஸ்ட் பண்ணி பாரு. ஒன்றை கொடுத்துரு, இது தலைப்பை எழுது குழந்தைனா எழுதும். நீ ஃபஸ்ட்டு புரிய வைக்கல, அதனால் எல்லாத்தையும் கை 18 எழுது கற்றுக்குத்து அது கொடுத்தா ஈஸி. பட் அதை விட ஈஸி இது. 18 எழுத்தும் காட்ட தேவையில்ல, இதை மட்டும் காட்டு. இதாக கூட இது முன்னாடி வந்துச்சுன்னா ஐன்னு மாறுண்டா, கை கைன்னு எழுதுன்னா 18 எழுதி காட்டும் குழந்தை. பந்தயம் ஒன்றா காட்டுறேன். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது தெரில, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க. குழப்பின்னு உட்காந்துக்கிது குழந்தை. எங்களுதெல்லாம் குழம்புற மாதிரி இருக்கும், ஆனால் தெளிவுபடுத்தும். உங்களதெல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லைடா அதுன்னு, ஆனால் கஷ்டப்பட்டு படிச்சுன்னு இருக்கும். இங்கிலீஷில் உதாரணத்துக்கு நான் சொன்னல 1 2 3 100 வரையிலும் எழுதி கற்றுக் கொடுத்துட்ட பிறகு தான் நீங்கள் வந்து கோடி வரையிலும் தெரிஞ்ச விஷயம் சொன்னீங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா, 12 வரையிலும் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். மீதியெல்லாம் அதுலேயே இருக்குது. அப்போ யார் ஈஸியாக? அதே மாதிரி தான் இது. உயிர் எழுத்து ஆகி 12 எழுத்து ப்ளஸ் அந்த அக்கு இருக்குது, அதோட கூட சேர்த்துங்க 13 எழுத்து. டோட்டலாக ஆயுத எழுத்து சேர்க்க மாட்டாங்க. 12 உயிர் எழுத்து 18 மெய் எழுத்து ஜாயின் ஆகும்போது 216 எழுத்து தனியாக உருவாகும் உயிர்மெய் எழுத்துக்கள். அதுதான் எப்படி உருவாகுது ஒன்று தலைப்பு கொடுத்துட்டு நான் தான் பிரித்து குறியீடுகள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மொத்தம் வாய்ப்பாட்டில் காட்டியிருப்பாங்க. தனித்தனியாக பிரித்து சொன்னாங்களே அவனுக்கு சொல்ல பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே சொல்லலை, நான் தான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே காமிச்சிக்கிறேன். இது டீப்பாக பார்த்தீங்களான்னா தெரில, திரும்பி காட்டுறேன். ஒன்று பிரித்து காட்டுறேன். இதில் ஐ சொல்லிட்டேன். இந்த ஓவண்ட கொஞ்சம் விஷயம் இருக்குது. நல்லா ஒன்று முன்னால் சேர்த்த ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து காங்காச்சானா எழுதின்னு வரும்போது காவுக்கு பக்கத்தில் கால் எழுத்து சேர்த்தோம், அது பின்னாடி வந்துச்சு. கீங்கி வரும்போது அந்த எழுத்துக்கு மேலே வந்துச்சு. நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் எழுத்துக்கு இன்னாண்ட வந்துச்சு கேங்க அப்படியெல்லாம். அதே போல் ஐன்னு வரும்போதும் எழுத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ எப்படி வருது பார். இந்த 2 எழுத்துக்கு நடுவில் காங்காச்சானா போவோம். நல்லா பாரு. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன கொம்பு எழுத்து பக்கத்தில் கால் எழுத்து நல்ல கேப் விட்டுருப்பேன். ஏன் அதை வந்து அதுமாரி விட்டுங்க, ஏன் இது பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாதானா? அந்த நடுவில் தானே அந்த எழுத்தே சேருது. அப்போ உனக்கு கேப் விட்டு காமிச்சா தான் புரியும். இல்லைன்னா எழுதுவேன், இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் கா போடுவேன். அப்போ தப்பாகும். அப்போ கோ அப்படின்னு வரணும்னா நடுவில் அதான் இடம் விட்டு எழுதி கற்றுக்கா. இது ஓன்றதுக்கு இதுதான் அர்த்தம். ஓன்றதுக்கு என்ன சிம்பிள் குறியீடு இதுதான் போட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ கோன்னு வருதுன்னா எப்படி வரணும், ஃபஸ்ட்டு இதை போடு, அதுக்கப்புறம் கா போடு, பக்கத்தில் இதை போடு. சரி 18 எழுத்துக்கு பொருந்துமா? பொருந்தும். போய் பொருத்திப்பார். அதுக்கப்புறம் எங்களை பாராட்டுவேன். நான் 325 எழுத்து இப்போ கற்றுக்கினேன். ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் யாருக்கு புரியலையோ பெரியவங்க புரிஞ்சுட்டு நீங்கள் நடத்துங்கண்ணா. உங்களுக்கே புரியலன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் இப்போ சொல்லிடுறேன். நான் அப்புறம் மறந்துட்டேன்னு நினைக்கக்கூடாது. இந்த 2 முடிச்சுட்டு சொல்கிறேன். சின்ன கோ ஃபுல்லாக 18 எழுத்துக்கு. சரி கோங்கோ வரணும்னா அப்போட பாருங்கள், இந்த இடத்துல இது திரும்பியும் வருது. நல்லா பார்த்துக்கணும். இந்த கேங்கையில் வரல கே அப்படி வருது. கேவுக்கு ரெட்டை சொல்லி அதே போல் தான் இதில் அந்த கால் எழுத்து அப்படியே இருக்குது. இதில் ரெட்டை சொல்லி இங்கே மாறுது. இது கோன்னும் போது இது வருது கேப் விட்டு. அப்போ காங்காச்சானா அந்த கேப்பில் சேர்த்துன்னு போனேன். அதுலேயே நீ சேர்க்குற தனியாக எழுதிப்பார். சரி போட்டேன், ரெட்டை கொம்பு எழுத்து போட்டேன், கா பக்கத்தில் போட்டேன். இதை போட்டால் கோவமா? கண்டிப்பாக ஆகும். கேட்டுப்பார். போய் நீ படித்தவங்க கிட்ட போய் படிக்காதவங்க கிட்ட கேட்டேன்னா அவனை குழப்பிக்கிறான்வான். அவன் ஒரு மடையனாக இருப்பான். அவனுக்கு என்ன தெரியும்? 10 நிமிஷத்தில் எழுதிட்டு 11 நிமிஷத்தில் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஜாக்கிரதை, விளையாட்டு கிடையாது இது.
ரைட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன வருது பார், அவு. இந்த இதே போல் தான் எல்லாம் வந்துச்சு. இதில் கொஞ்சம் என்ன வித்தியாசம்னா கொம்பெழுத்து, சின்ன கொம்பெழுத்து வருது. ஆனால் லாஸ்ட்டில் லா மாதிரி வருது. இதுங்களெல்லாம் வேறு வந்துச்சு, இதில் லா வருது. சரி, இதாக கூட நான் சேர்த்தா கவுன் மாறும். கண்டிப்பாக நான் தான் சொல்லிட்டேனே, இந்த எழுத்தை ஃபஸ்ட்டு போடு சின்ன கொம்பெழுத்து, அது பக்கத்தில் கா போடு, அது பக்கத்தில் இந்த லா போடு. லான்ற பள்ளம்ன்றதில் மேலே புள்ளினா அந்த லா வருதுல்ல, அந்த லா இது போட்டேன்னா கவுன்னு வரும். சரி, 18 எழுத்துக்கும் சேருமா? கண்டிப்பாக சேரும். இப்போ புரியுதா? இப்போ விளக்கத்துக்கு முன்னாடி என் ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு எடுத்து, என் பேர் சோழவரம் ஜார்ஜ், ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி தான் ஏற்கனவே காட்டிக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சதே தெரில. இப்போ தெளிவாக விளக்கியிருக்கேன். ஏன்னா நிறைய டைம் எடுத்துனேன். நல்லா ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் போட்டிருக்கேன், ஞாபகம் இல்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஓடுது. ஏற்கனவே 5 நிமிஷம் ஓடிச்சு. இப்போ எவ்வளோ? இப்போ 5 நிமிஷம் ஓடிக்குதா? ரைட், ஓடும். விளக்கணும் ஃபுல்லான்றதுக்காக சொன்னேன். ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர், என் பேர் ஜார்ஜி, சோழவரம் ஜார்ஜி, யூடியூபர் நான் தான் பேசுகிறேன். இது உயிர் மெய் எழுத்துக்கள். நான் சொல்கிறது உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் கற்றுக்கணுங்களுக்கு தான் இது. அதை கூட எனக்கு கஷ்டமாகுதுன்னா அதுக்கு தனியாக அப்புறம் நடத்துகிறான். நீ படிச்சுட்டவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 1வது 2வதுல குழந்தைங்க கிளியர் பண்ணுறான். 3வதுக்கு மேலே நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு இது. சரி, காங்காச்சானே எனக்கு படிக்க முடியல, நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன், அதை எடுத்துப்பார் எல்லாருக்கும். அது அப்புறம் பேசுகிறேன். அப்போ இது மொத்தம் முடிச்சாச்சு. அவ்வூரில் வந்துச்சு. அப்போ அக்கு நீ கேட்கலாம், அக்குக்கு என்ன அர்த்தம்? இதில் அக்கு தான் எல்லாத்து மேலேயும் காங்காச்சான மேலே புள்ளியாக வருது. இந்த அக்குனுடைய மேலே இருக்கு இல்லையா புள்ளியை, அதாவது காட்டிடலாம். இப்போ அது ஏன் தனியாக வருது? நான் அதை சரி விளக்கலாம் தனியான்னு பார்த்தேன், இருந்தாலும் இருக்கட்டும். அப்போ ஏற்கனவே வந்ததில் இதை இருக்காது, இப்போ இக்கு சேர்த்துருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அக்கு எப்படி மாறுப்பார். இந்த அக்கு தான் எல்லாத்த கூட ஜாயின் ஆகும்போது இக்கு இங்குன்னு ஒழிக்குது. புரியுதா? அதுவும் மெய் எழுத்தில் தானே ஜாயின் ஆகுது. போய் ஏற்கனவே காங்கதுன்னா எல்லாத்துக்கும் காங்கா தான் மேலே போய் சேரும்போது தானே மாறுது. தெரிஞ்சுக்கிறத நீ ஒரு பெரிய விஷயம் இதில் குழம்பு தேவையில்ல. இந்த மேலே இருக்கிற எழுத்தில் இருக்கிற அந்த புள்ளி தான் காங்காச்சான மேலே இக்கு புள்ளியாக வருது எல்லாத்துலையும். அப்படின்னு அக்குலேருந்து தான் உருவாக்கிது. அவ்வளோதான் நான் கண்டுபிடிச்சிக்கிறது. சரி, இப்போ நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேன்னா, ஃபோன் நம்பர் சோழவரம் ஜார்ஜ். திரும்பி சொல்கிறேன்னு நினைக்காத, விஷயம் இருக்குது. சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் நான் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷமாக போட்டுங்கிறேன். அது சப்ஸ்கிரைபர்லாம் 1647 வந்திருக்காங்க. 3,60,000 கிராஸ் பண்ணி போயிங்குது. அத்தனை வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க. 2600 கிட்ட வந்துங்குது. 2600 வீடியோஸ் கிட்ட. ஷார்ட்ஸ் தான் நிறைய அதில் போட்டுங்கிறேன், போயிங்குது. அது அப்புறம் பேசலாம். இருந்தாலும் நான் தான் அது, வேறு யாரும் நினச்சி போகிறீங்க. யார் வேணால் எங்கே வேணால் நீங்கள் காப்பி அடிச்சு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு சில விஷயம் அதில் விட்டு வச்சுக்கிறேன், மாட்டிப்பீங்க, பிரச்சனை இல்லை முடியும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க திருடியெல்லாம் இது பண்ணாங்க. பண்ணிட்டோம், படிப்பு தானே பரவப்போகுது, சந்தோஷம். அதோடு என்னை கேட்டுட்டு நீ பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா நான் என் புக்கு விற்று கோடிக்கணக்கு சம்பாதிச்சிட்டு போயிடுவேன். என்ன வெளியிடுறதுக்கு பணம் இல்லாத கம்முனுக்கிறேன். எல்லாத்தோடையும் நம்பர் 1ல் நிற்கும் என் டிக்ஷனரி வந்தால். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாம் விளக்கிட்டு ஃபோன் நம்பர் சொல்கிறேன்னா திரும்பி தள்ளி போயிடுது. ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 7305921228. தமிழில் சொல்கிறேன். 73059212228. இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர். என்ன டவுட்னா சார் எல்லாத்தையும் ஏதோ காட்டிங்க, நான் தான் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு விஷயம் படிக்கிறதுக்கு முன்னால் இதுலேயே ஒரு பக்கத்தையும் எடுத்து படிக்கணும்னா உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீ தான் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் வழிக்குதுன்னு சொல்லிட்டு பெருசு பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க. எந்தெந்த பக்கத்தில் நடத்துகிறேன், நான் என்ன காட்டுறேனோ அதை எடுத்து பாரு, கரெக்டாக. அப்போ நான் சொல்கிறது உனக்கு புரியும். இதில் எல்லாத்தையும் அதிலே வச்சிங்கன்னா என்னால் பண்ண முடியாது. இல்லைன்னா போர்டில் விளக்கிட்டு போய் உட்காந்து கோடிக்கணக்கான ஜனம் பார்க்குறவங்களுக்கு பண்ணிட்டு போக முடியும். நான் தான் ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு நான் போர்டு வரும்போது அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிக்கிறேன். அதனால் இப்போ நான் காமிச்சிட்டேன் எல்லாத்தையும். என்ன காமிச்சேன் நீங்கள் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சேன். இந்த பாரு ஆயை பற்றி காமிச்சேன். ஆயில் என்ன சொல்லி வந்தேன், ஆவுக்கு ஒரு கோடு வரும், ஆனால் காங்காச்சானா கூட இந்த கோடு வராது. ஏன்னு கேட்டால் அது உள்ளே அடங்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் முன்னால் வந்துட்டு தானே நான் போட்டேன்னா அந்த கோடு எல்லாத்துலேயும் இருக்கும். ஏன்னு பாரு லாவில் கூட இந்த லாவில் இப்படி நிற்கும், கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருந்தால் கூட அதுதான் கோடு. மீதிலெல்லாம் தெளிவாக தெரியும். அந்த லாவில் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும்,
அதுவும் அந்த கோடு தான். அது உள்ளே இருக்கிறதுனால அது தனியாக காமிச்சுனாக்கண்டே காங்காச்சானா பக்கத்தில் இது வராது. ஆனால் இதெல்லாம் வரும். பார்த்துனா கான்னு எழுதுறா வருதா, ங்கான்னு எழுதுறா 18 எழுத்துக்கும் சேரும். அடுத்தது பாரு கி நீ 18 எழுத்துக்கும் சேரும். அடுத்தது பாரு கீ நீ 18 எழுத்துக்கும் சேரும். இங்கே பாரு இதைத்தான் தனியாக விளக்குனா உனக்கு. இந்த பேஜ் அதில் இருக்குது, எடுத்து பார்த்துங்க, எடுத்து வச்சுக்க பக்கத்தில். இது ஃபுல்லாக பாரு கரெக்டாக அவர் சொன்னதுன்னு. ஏன்னா நான் ஒன்றா காமிச்சிருக்க மாட்டேன், மூணு எத்தனை இருக்காது இதில். ஆனால் மொத்தம் எழுதி பார்த்தேன்னா கரெக்டாக வரும். மொத்தத்தை எழுதிட்டு அது பக்கத்தில் எழுதினா கரெக்டாக இருக்கும். அடுத்த பக்கம் என்ன சொன்னேன், கூ மூ சு இதில் எங்கே இருக்குதுன்னு கேட்காத, அதான் சொல்லிட்டுனேன். 18 எழுத்து இது எழுதி முடிச்சேன்னா வந்துடும். இது 5 எழுதினா தனியாக, அதுதான் பிறமொழி எழுத்துக்கள், அதுவும் வந்துடும். அதேமாதிரி குறில் நெடிலையும் அதே மாதிரி தான். அப்போ உனக்கு எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். இனிமேல் படிக்க வேண்டியது உன் பொறுப்பு. ரைட். இப்போ பார் ஃபஸ்ட்டு என்ன சொன்ன குறியீட்டில் அது எல்லா எழுத்துக்குள்ளே இருக்குது. அதனால் அதை பற்றி யோசித்தால நான் வெறும் டேஷ் காட்டிய காங்காச்சானா விட்டுட்டு போயிட்டுருக்க முடியும் என்னால். நான் ஏன் காட்டுறேன், அந்த கோடு நான் கண்டுபிடிச்சது. அது எல்லாம் தான் இது உங்களுக்கு கான் இதை போட்டு இந்த மாதிரி குறியீடு காமிச்சாங்களா? கான் வேணால் சொல்லியிருப்பாங்க +ஆ கா கா பக்கத்தில் காலை எடுத்து வருதுன்னு. ஆனால் தனியாக இந்த மாதிரி போட்டு இது குறியீடுக்கு இதுதான் உச்சரிப்புன்னு காமிச்சாங்களா? ரைட். இதா இது இருக்காது. எந்த எழுத்த கூட காங்காச்சானா கூட அது உள்ளே அடங்கிட்டு இருக்கோம். அதனால் இதை பற்றி கவலைப்படாத. ஆணு உச்சரிப்பு ஞாபகம் வச்சுக்கோ. இது ஆணு வரும், இது ஈன்னு வரும், இது ஈன்னு வரும். இப்போ நான் காமிச்ச தனி பேப்பர் குறியில் நெடில்னு அந்த மொத்த எழுத்துக்கும் ஃபஸ்ட்டு இது நெடில் வரும்போது இது வந்துடும். அதுக்கப்புறம் வரும்போது தான் இந்த இப்போ காமிச்சினேன். வரலையும் முடிச்சா ஏ அது பாரு என்ன அது மண்ணில் உனக்கு ஒன்றுமே புரியல. சொல்கிற பேச்சுக்கு மெக்கானிக்னு ஏதோ எழுதுகிறாங்க. உனக்கு எழுத்தே புரிய தேவை. ஃபஸ்ட்டு மே வருதா மேக்கானிக்குன்னு சொல்ல. அப்போ என்ன குறியீடு இருக்குன்னு நீயே ஃபார்ம் பண்ணிப்ப. ஆனால் நீ மனப்பாடம் பண்ணி எழுதுறதுலாம் பண்ண முடியாது. ஏன்னா நீ என்ன நினைப்ப, இது மேவான்னு குழம்பு. எனக்கு அப்படி கிடையாது. ஒட்ட சொல்லி வந்தால் உச்சரிப்பே. அதனால தான் நான் உச்சரிப்புன்னு மேலே தலைப்பில் கொடுத்துருப்பேன். நான் கண்டுபிடிச்ச சொல்ல குறியீடுகள் உயிர்மை எழுத்துக்களின் குறியீடுகளினுடைய உச்சரிப்புன்னு தலைப்பிலே கொடுத்துருப்பேன். இந்த தலைப்பில் கொடுத்துக்கிறேன் பார், படி, எடுத்து படிச்சுப்பார். நீ அதுக்கு முன்னால் இந்த 5 பேஜ் எனக்கு ஜெராக்ஸ் எடுத்துன்னு பக்கத்தில் வச்சுக்க. உனக்கு ஈஸியாக புரியும். இதில் எழுத்துக்கு தெரியாத மாதிரி இருக்குது சார் அப்படின்னலாம் ஒன்றும் கவலைப்படாது. தான் பென்ட்ரைவில் போட்டால் அவன் தூக்கி போய் ஒரு செகண்டில் உங்கள் வீட்லேயே கூட வசதி இருக்கும், எடுத்து வச்சுன்னு பார். நான் கொடுத்துக்கிற குறியீடுகள் கரெக்டாக கண்டுபிடிச்சிது. டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு. நீ சொல்லிக்கிறது சரியில்லை, எப்படி ஒத்து வரோன்னு நான் பதில் சொல்கிறேன் உனக்கு. அப்போ வந்துச்சா ஏவுக்கு என்ன வருது, ரெட்டை கொம்பு. ஓகேவா? பசங்க சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ரெட்டை கொம்பு எடுத்துன்னு வாங்க. அதை ஐக்கு பார் 2 சொல்லி நாவில் மொட்டையாக இருக்கணும். நான் நீ போட்டேன்னா அந்த கொம்பு இருக்கிற மாதிரி அது வித்தியாசம் 2 சொல்லி நாவாயிடும். ஆனால் இது மாதிரி மொட்டையாக இருந்தது தானே ஐக்குரிய குறியீடு. இந்த ஐக்குரிய குறியீடு இங்கே பாரு. ஓவுக்கு என்ன காமிச்சிக்கிறேன், ஒரு சின்ன கொம்பு எடுத்து பக்கத்தில் கால் எடுத்து வந்து அந்த நடுவில் கேப், இந்த கேப்புங்களில் தான் நீ காங்காச்சானா சேர்த்து போகணும். அடுத்தது பாரு, அதே போல் ஓவுக்கு பெரிய அந்த ரெட்டை இடன்னுவாங்க, அந்த மாதிரி ரெட்டை கொம்பு எடுத்து பக்கத்தில் அதே தான் நடுவில் கேப். இதை காங்காச்சானா போட்டேன்னா கோங்கோன்னு மாறும். கடைசியாக அவுல சின்ன கொம்பு எடுத்து அது பக்கத்தில் கேப் விட்டு லான்னு போட்டிருப்பேன். இது 2 தான் அவு. இது எல்லாத்த கூட சேருமா? நான் சொல்லிட்டேன். கா போட்டேன்னா கவு, காவை எடுத்துகிட்டு கா போட்டேன்னா போர்டில் பலகையில் எழுதிப்பார். சும்மா எவ்வளோ பலகை இருக்குது, அழிக்கிற பலகை, அந்த மாதிரி அழிச்சிட்டு எழுதிப்பார். இதை போட்டு கா போடு, காவை எடுத்துகிட்டு அழிச்சிட்டு ngா போட்டுப்பார். 18 எழுத்தும் செட் ஆகும். நீ எல்லாத்தையும் படிச்சுன்னு உட்காந்துருப்ப. கவுன்னா இப்படி வரும், கவுன்னா திரும்பி அது எல்லாத்தையும் படிப்பேன். இதை மட்டும் உச்சரிப்பு ஞாபகம் வச்சுக்கா. நீ இதெல்லாம் உங்களுக்கு தரம் அடிச்சு தூக்கிட்டு போயின்னு இருப்பேன். இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த எழுத்தை என்ன காமிச்சாலும் உனக்கு இதில் இருக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு படித்தேன்னா ஈஸியாக இருக்கும். இது சப்போஸ் டவுட் வந்தால் கண்டிப்பாக என்ன கான்டாக்ட் பண்ணலாம். திரும்பி நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டுருக்குறேன். தமிழ்லையும் கொடுத்துக்கிறேன், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துக்கிறேன். இங்கிலீஷ் தெரியாதவங்க இல்லைன்றது வேறு விஷயம். ஒருவேளை தெரியாதுன்னா கூட எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், விளக்குவேன். என்ன போர்டு நல்லா பண்ணணும், நல்லா இருக்குமா சார்? எனக்கும் தெரியும். நான் தான் சந்தர்ப்ப சூழ்நிலை. நான் எங்கள் தங்கச்சி வீட்டில் இருக்கிறேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ண உடம்பு சரியில்லாத இங்கே தங்கியிருக்கேன். அதே நான் வேறு இடத்துல இருந்தால் வேறு மாதிரி பண்ணுவேன். சூழ்நிலை நான் அது அப்புறம் சொல்கிறேன்.
இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு நினைப்பீங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி இதில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்களை காமிச்சேன், அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்களை காமிச்சேன், அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்களில் நம்ம தமிழ்தும் காமிச்சேன், பிறமொழி எழுத்தும் காமிச்சேன், அதுக்கப்புறம் குறியீடுகள் காமிச்சேன், தமிழ் குறியீடுகள் காமிச்சிருக்கேன். அதே போல் தமிழ் குறியீடுகளில் ஊவும் விளக்குனா புரியலன்றதுக்காக தனி 2 பேப்பர் காமிச்சேன். அதில் எல்லாம் புரியும், எடுத்துப்பார். அதே போல் அதில் நெடிலும் காமிச்சிக்கிறேன். அந்த தமிழ் குறியீடுகள்லேயே நெடிலும் காமிச்சிக்கிறேன். ஊவுக்கு பார்த்தேன்னா புரியும். அதில் மேலே நான் கண்டுபிடித்துள்ள அப்படின்னு எழுதியிருப்பேன், குறியில் நெடில்னு போட்டு. அப்போ எல்லா பிறமொழி எழுத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து காட்டிட்டனால ஃபுல் ஃப்ளெஜ்டாக மொத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். தமிழில் நீ ஏதாவது ஒரு பாஸ்கர்னு சொல்கிற, குழந்தை பா போடும், இசு நிற்கும், காயிரெல்லாம் தெரியும், எப்படி எழுதும்? இசு தான் நீ காட்டலையே உன் தமிழ். கரெக்டாக நான் சொல்கிறது? ஸ்டோர்ஸ்னு ஒரு ரேவதி ஸ்டோர்ஸ்னு ரெடிஸ் போகிற வழியில் இருக்குது. குழந்தைக்கு எல்லாம் டோவெல்லாம் தெரியும், இருலாம் தெரியும். இன்னாண்ட ஒரு இசு அண்ணாண்ட ஒரு இசு, அதே எழுத்து தான். இந்த இசு அந்த இசு வேறு இல்லை. அதை கூட தெரிஞ்சால் தானே படிக்கும். அதனால தான் தப்பாக ஆகிக்குது குழந்தைங்க. நான் காட்டுறது அப்படி இல்லை, எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். கரெக்டே ஸ்டெப்ஸ் மாதிரி எல்லா டைரெக்ஷனையும் எப்படி அடிக்குதுன்னு கற்றுக் கொடுத்துட்டேன். நீ எங்கே அடித்தாலும் தடுவேன். அது மாதிரி தான் இருந்தது. ஆனால் நம்ம ஸ்கூலுங்களையோ தமிழ் இது வரையிலும் தமிழ்நாட்டில் கற்றுக் கொடுத்த பெரிய பெரிய தமிழ் அறிஞர் யாரனா இருக்கான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சரியாக பரவாயில்லதுக்கு காரணம் சரியான அவங்க சொல்லிக் கொடுக்கல, அதுதான் சொல்ல முடியும். கண்ணை முடியணும் எல்லாத்தையும் படினா குழந்தை மனப்பாடம் பண்ணி உட்காந்துருக்கா தான் கஷ்டப்படுது. +2 பையனை கூப்பிட்டு நான் சொல்கிறத எழுதி சொல்லு, நான் அதோட தமிழை நடத்துறதில்லை. இன்னும் குழந்தைங்க கஷ்டப்பட்டு தாங்க. ஏபிசிடி 26 எழுத்தே படிக்க முடியல, 325 படிச்சிடுவானா? ஸோ நம்ம தாய்மொழின்றதுனால கஷ்டப்பட்டால் கூட சொல்ல மாட்றாங்க. ஆனால் கஷ்டங்கள் இருக்குது ஒன்றும் எந்த அப்படி இல்லை. ஒரே ஒரு டைரெக்ஷன் இதாண்டா. என்னென்னா ஒன்றா தான் சொல்லிட்டுனேன் அப்படின்னா இந்த ஏவை எழுதிட்டு எல்லாத்தையும் எழுதி பார்த்துருன்றேன், எழுதி டெஸ்ட் பண்ணிக்கோ. 3வது பையனே செக் பண்ணிட்டு சொல்கிறேன்டா, எழுத முடியுது. அதனால தான் ஒன்றால் எழுது, சும்மா ட்ரையலில் எடுக்காது சொல்ல, எல்லாராலையும் முடியும். தமிழ் படிக்காதவங்க கூட இருக்குங்க தெரிஞ்சவங்க இது பார்த்ததுக்கப்புறம் நிறைய எவ்வளோ 3-4-5 நாளுக்குள்ளே அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்புறம் பார். இதை வச்சுக்கின்னு எழுதி பார்த்து மேலே வர வச்சுட்டு எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் பேர் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. ஐடியா புரியுதா? அதனால் உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதுக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிக்கிறேன். உதாரணத்துக்கு ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீ உயிர் எழுத்தில் தரவாக இருக்கணும். அந்த எழுத்தெல்லாம் எப்படி எழுதுறது என்னன்றது ஒன்று தெரியலன்னா அது கொஞ்சம் பொறுமையாக நான் அப்புறமா நடத்துகிறேன். தெரிஞ்சவங்களுக்கு தான் பேசிக்கிறேன். உயிர் எழுத்து எனக்கு பெர்ஃபெக்டாக தெரியும், மெய் எழுத்து பெர்ஃபெக்டாக தெரியும். ஆனால் அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இவ்வளோக்குது எப்போ படிக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இப்போ நான் கொடுத்துக்கிறது. நான் சொன்னதெல்லாம் இந்த குறியீடுகள்லாம் பார்த்துட்டேன்னா ஆஹா எல்லாத்து மேலே இதான் நிற்குது. வாய்ப்பாடை வச்சுக்க பாடுற அந்த குறியீடை காங்காச்சாரம் எடுத்துக்கிடா, அது மேலே இது போட்டு எனக்கு இது பார்த்தேன்னா ஆமாண்டா இது மேலே இது கோடு வருது. ஆனால் நீயே எழுதும்போது அந்த எண்ணம் வராது. ஒன்று சொல்லியிருப்பாங்க டீச்சர்ஸ் எல்லாம், அது வேறு ஒன்று சொன்னாங்கன்னா 9 விட்டுருவாங்க. நான் அப்படி கிடையாது. நான் தான் 325 எழுத்துக்கு பிரித்து போட்டுக்கிறேன். இங்கே டச் பண்ணால் எல்லாத்துக்கும் வரும். அங்கே டச் ஊவுக்கு பிறமொழி எழுத்துக்கள் காமிச்சிக்கிறேன், அப்படி காமிச்சேன் போட 5 எழுத்துக்கும் செட் ஆகும். ஊ காமிச்சிக்கிறேன், அதுவும் 5 எழுத்துக்கும் செட் ஆகும். அவ்வளோதான். மீதியெல்லாம் இதில் தான் செட் ஆகும். ஹேமாவதி எதுனா அந்த ரெட்டை போடுறோம் இல்லையா, ரெட்டை கொம்பு எழுத்து தான் போடணும். அதுக்கு பிறமொழி எழுத்து கூட நம்மளுன்னு தான் காப்பி அடிச்சுக்கிறானுங்க எல்லாம். என்ன மைனராக ஒரு சில விஷயம் மாற்றிட்டுக்கிறான், அதனால் அது ஏதோ ஒரு பிறமொழின்னு நினச்சிக்கிறான். அதெல்லாம் கிடையாது, நம்ம மொழியிலேருந்து தான் காப்பி அடிச்சுக்கிறானுங்க. அதான் சொல்லிட்டேன், கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்பே முன் தோன்றியது தமிழ் மூத்த குடிமக்கள்னு சொல்லிட்டானு. 15-20 எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ. அப்போ யாருது சிறந்தது? நம்ம தான். இருந்தாலும் அதில் பிறமொழி எழுத்துக்கள்னு நுழைச்சிக்கிறான்ல, அந்த எழுத்துக்களை கூட பார்த்தேன்னா ஊவில் தான் மாற்றம் வரும். ஆவில் வராது, ஆவில் வராது, ஈயில் வராது, ஈயில் வராது, ஏவில் வராது, ஏவில் வராது, ஐயில் வராது, ஓவில் வராது, ஓவில் வராது, அவுவில் வராது. ஊவில் மட்டும் மாற்றம் வரும். அதுதான் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதனால தான் தனியாக காமிச்சிக்கிறேன். மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிறமொழி எழுத்துக்கும் அதே தான் நீ படிக்கணும். நம்ம ஆயில் என்ன படிச்சா அதே தான் வரும். ஐடியா புரியுதா? ஜூன் எழுத சொல்கிறாங்க, எப்படா இது ஊ தெரியாதுன்னு கோச்சிக்கே தேவை, ஒரு குழப்பமே தேவை. ஊன்னா எங்கே என்னுடைய எதுவும் காமிச்சேன்ல, ஊவில் என்ன வரும்னு காமிச்சேன். இப்போ ஊவில் இந்த குறியீடு கொடுத்துக்கிறேன், நல்லா பாரு. இந்த குறியீடு ஊன்னு வரும்போது இந்த குறியீடு கொடுத்துக்கிறேன். அப்போ ஜூன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த ஜாகு மேலே இது வரும். புரியுதா?
ஜூன் மாதத்துக்கு. ஜூன் தெரியாது உனக்கு 2 சொல்லி இன்னும் உனக்கு தெரியும். தப்பு இப்போ தப்பு பண்ணுவேன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறோம்மா. அதனால் எந்த டவுட் இருந்தாலும் திரும்பி சொல்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் இன்னொருத்தர கூட கொடுக்குறேன். 730-51-21-228. நல்ல தமிழ் எதுவும் நினைக்காதீங்க. ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் அது ஒரு 5 நிமிஷம், இது ஒரு 20 நிமிஷம். அரை மணி நேரம் கஷ்டப்பட்டு எனக்காக முதல்லேருந்து பாருங்கள். நல்லா படித்தவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு ஈஸியாக நடத்தும். ஒரு எழுத்து ஒரு நாளைக்கு கூட நடத்துன்னு சொல்லிக்கிறேன் ஏபிசிடி. அதே மாதிரி நீ எல்லாத்தையும் புரிஞ்சிங்கன்னா கூட அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த குறியீடுகளை காமிக்கிறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அதை காட்டு. ஊவெல்லாம் அப்புறம் கூட காட்டு. எல்லாம் எழுதி காமிச்சாங்க அப்போயே காமிச்சிடுவான். அதில் இருக்கிற மாதிரியே எழுதி காட்ட சொல்லு. அப்புறம் அந்த எழுத்தாண்டை வந்து அப்படி போகும்போது அவனுக்கு அந்த ஞாபகம் வரும். ஆஹா, அதனால தான் அப்படி சொல்லிக்கிறாரு. பாவுக்கு ஒரு சின்ன கோடு வெளிக்கிறான்ல, அப்போ அந்த சின்ன கோடு தானே ஊன்னு பேர். பாவுக்கு அப்புறம் என்ன ஷூ வரலையா, அதுக்கப்புறம் என்ன யூ வரலையா, ngூ வரலையா, சின்ன கோடு கீழே போட்டு தானே ngூன்னு படிக்கிற. அதை வந்து இப்படி போட்டு அதில் இப்படியா வலிக்கிற. அதனால் நான் சொல்லிக்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். நல்ல தெளிவாக படித்து தெளிவாக பெரிய ஆளாகலாம். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை நடத்துறதுக்குரிய ஒரு முகாந்திரம் நாங்கள் ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சர் நல்ல பேர் அன்பில் மகேஷ் சாருக்கெல்லாம் ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி லெட்டர் எழுதினேன். எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டே வரலன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். கொடுத்தா 2 மொழியும் 3 மாதத்துக்குள்ளே எல்லோரும் கற்றுக் கொடுத்துட்றேன். எனக்கு நீங்கள் வந்து ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கன்னு சொன்னேன். அவங்களாண்ட வேறு எதுவும் கேட்கல. நான் கேட்குற அந்த போர்டு மற்ற விஷயத்த எனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நடத்துனா நான் நடத்துறது அவங்க என்ன தமிழ்நாடு ஃபுல்லாக அதே இருக்கும். வேறு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணால் கூட அந்தந்த இதுக்கும் போய் சேரும். அது எங்கே வேணா இருக்கட்டும், அதை பற்றி பண்ணல. உலகம் ஃபுல்லாக தமிழ் தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, படிக்க தெரியாது, பேச தெரியாது, அது வேறு விஷயம். படிக்காதவங்க எப்படி நான் தான் சொல்கிறேன். இங்கிலீஷ் கூட இங்கிலீஷ்காரன் பேசுவான், ஸ்பெல்லிங் எது தெரியாது இங்கிலீஷ்காரங்கிறம்மா. இதுவும் பேசலாம் எழுதணும்ல. அந்த மாதிரி அப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது வச்சு படித்தான்னா அவன் பெருமையாக நினைப்பாங்க. சூப்பர் மெத்தட்ராது, இதெல்லாம் முன்னாலே தெரியாது போச்சடா அப்படின்னு. நான் என்னை பற்றி சொல்லிக்கல, நீ படித்து முடிச்சிட்ட பிறகு ஃபோன் பண்ணுவேன். சொல்கிறேன், ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 730-59-21-228. எந்த இதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் புரியணுன்னா இதை தனித்தனி பேப்பரில் எடுத்து வச்சுக்கோ. இல்லையா நிறுத்தி அங்கங்கே இது போட்டு பாஸ் போட்டு பாரு, என்லார்ஜ் பண்ணி பெருசாக உனக்கு புரிஞ்சிடும். அப்புறம் நீ தனியாக அதோடய ஜெராக்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா எதாவது என்ன சொல்கிறேன் அந்தந்த பேஜ் காட்டலாம் உனக்கு புரியும் ஈஸியாக. இல்லைன்னா நீ இதுலேயே நித்தின்னு படிக்கும்போது உனக்கே மறக்கும். அதனால் சொல்கிறேன், ஜெராக்ஸ் என்னென்ன 5 பேஜ் 55 லட்சமாக ஆகிடப்போகுது. உங்கள் வீட்லேயே கூட இருக்கும். அப்புறம் ஏற்கனவே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். திரும்பி ஏன் சொல்கிறேன்னா, குழந்தைங்க ஏதாவது எனக்கு குழம்புதுன்னு கேட்டுச்சுன்னா உன்னால் விளக்க முடியாட்டி எனக்கு ஃபோன் பண்ணலாம். அதுக்காக தான் கொடுக்குறேன். 730-51-21-228. சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் நான் தான். என்னடா தமிழ் நடத்துகிறாரு யூடியூபர், எல்லாத்தையும் நடத்துவோம். டைம் வரும்போது பார். ரைட், குட் நைட். படித்து பயனடைங்க.